ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம்? அந்த புதுசா பார்க்கறதுலயே முன்னாடி ரீகாலேஷனையும் பார்த்துடலாம். அந்த ரீகாலேஷன்ங்கிறது எதுக்கு? இப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறனுடைய ஒரு தொடர்ச்சிக்காக ரீகாலேஷன் பார்க்குறோம். அப்படின்னும்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இறந்த காலத்து அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த எடுத்து பெர்ஃபெக்ட்டா கம்யூனிகேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஒரு திருத்தம் இல்லாம பண்ணக்கூடியது இல்லையா? அதையும் பாசிட்டிவாவும், நெகட்டிவாவும் எப்படி பண்ணலான்றத தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு யாரு முக்கியமா வேணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்ஷன் வார்த்தைகள், அதாவது செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல் வார்த்தைகள் நெறைய தெரியும்போது, அதுவும் தமிழாக்கத்தோடையும் V1, V2, V3 பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதனுடைய வேரியேஷன்ஸ் அதாவது பிரிவினைகள் தெரியும்போது உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நெறைய வார்த்தைகளோட அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அத நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா பேசுறதுக்கோ, இல்ல சென்டென்ஸ எழுதுறதுக்கோ நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஆனா இந்த இந்த தமிழ் அர்த்தங்கள் உங்களுக்கு வெர்ப் ஃபார்ம்க்கு தெரிஞ்சாலே, உங்களுக்கு ரூல் தெரியும், டென்ஸோட ரூல் தெரியும்னா, நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்? பேசவும், எழுதவும் தாராளமா ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பேசிட்டு இருப்பீங்க, எழுதிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு நான் உங்களுக்கான வெர்ப் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கேன், அத வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கிறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இல்லையா? ஸோ நெகட்டிவ், பாசிட்டிவ் எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்? வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? V1, V2, V3 அதாவது பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ இன்னைக்கான V1 பிரசன்ட் நான் என்ன வச்சிருக்கேன்னா, லாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ லாஸ் அப்படிங்கிறது வந்து 2 இருக்கு. ஹோமோஃபோன்ஸ் மாதிரியே. என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்ன இருக்கு? LOSE இது இருக்கு. இதே போல LOSS அப்படிங்கிறது இருக்கு. இந்த லாஸ்னுடைய ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் இல்லையா? ஸோ ப்ராஃபிட், லாஸ் அப்படிங்கிறது. ப்ராஃபிட்னா நமக்கு வருவாய். நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது இல்லையா? லாஸ் அப்படிங்கிறது நமக்கு போகக்கூடியது. இழந்து போகுறது, செலவாகுறது. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிசினஸ் ரூல்லயோ, இல்ல ஒரு அமௌண்ட் பத்தியோ, இல்ல ஒரு சம்திங் ஏதோ ஒரு பேமெண்ட் பத்தி பேசும்போது லாஸ் அப்படிங்கிறத எழுதலாம். ஆனா இதையே என்ன பண்ண முடியாது? எமோஷனலான இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை லாஸ், LOSSன்ற ஸ்பெல்லிங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? LOSE அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த LOSE அப்படிங்கிறது என்னன்னா இழக்கிறது. அப்ப என்ன சொல்லலாம்? இழக்க அப்படிங்கிறது. சோ இதனுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் என்ன சொல்றதுன்னா லாஸ்ட் அப்படிங்கிறது. சோ லாஸ்ட் அப்படிங்கும்போது 2க்குமே தான் V2, V3. சோ அப்ப அதுக்கு என்ன வரும்? இழந்தேன். சோ அப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லாஸ் அப்படிங்கும்போது LOSE ஒரு விஷயத்தை இழக்கிறது. சோ இந்த இடத்துலயும் லாஸ் அப்படிங்கிறது தான். அந்த விஷயம் என்ன? ஒரு அமௌண்ட்டா இருக்கும். சோ அத நம்ம குறிப்பா நம்ம சொல்லிடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது. ஆனா இங்க வந்து ஒரு எமோஷனலாவும் என்ன பண்ணுவோம்? லாஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனா இங்க இந்த LOSங்கிறது ஒரு எமோஷனலாவும் சொல்லுவோம். இல்ல ஒரு பிசிக்கல் டர்ன்லயும் சொல்லலாம். இல்ல இதுல இந்த மணி அப்படிங்கிற பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிக்கும். பட் இது மட்டும் நமக்கு ஃபில் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் குறிக்கும். சோ இப்ப நம்ம எப்படி இத சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு யார் வேணும்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும் இல்லையா? நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா? சோ யாரெல்லாம் இருக்காங்க? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. சோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க இல்லையா? சோ நம்ம ரூல் என்ன? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னும் போது என்ன தராங்க நமக்கு? ஏவிங்கிறத குடுக்குறாங்க இல்லையா? ஏவி யார் நமக்கு? ஆக்ஸிலரி வெர்ப். சோ ஆக்ஸிலரி வெர்ப் பாஸ்ட்காக எக்ஸ்க்ளூசிவா என்ன தராங்க? முடிஞ்சத தராங்க. அதாவது ஹேட் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ நெகட்டிவ்ன்னும் போது என்ன தருவாங்க? நாட் குடுத்தாச்சு இல்லையா? சோ ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் ஹேட் அண்ட் நெகட்டிவ் வந்து நாட் குடுத்தாச்சு. அண்ட் ஃபாலோட் பை என்ன வரணும் நமக்கு? V3 அப்படிங்கிறது வரணும். சோ V3 கிவ்ஸ் ஃபார் PP. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? சோ அப்ப ஒரு ரூல் வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹேட், ஒரு நாட் அண்ட் ஒரு PP பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்ப இதுல எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்? எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? நான் வந்து என்ன பண்றேன்? பாலா அப்படின்னு எடுக்கிறேன். சோ நேமிங் பர்சன் எடுக்கிறேன். பாலா hadn't. பாலா என்ன பண்ணல? hadn't. PP என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லாஸ்ட். பாலா hadn't lost. சோ பாலா என்ன பண்ணல? இழக்கவில்லை அப்படிங்கிறது. சோ அதை இன்னும் நீங்க ஃபில் பண்ண நினைக்கிறீங்கன்னா பாலா hadn't lost his wallet அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த இடத்துல his money அப்படிங்கிறதையும் சொல்லலாம்.
இல்ல ஹிஸ் பேக் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ நீங்க நெறைய மாத்திக்கிட்டே போகலாம். ஓகே. அப்ப இந்த ஹிஸ்ங்கிறது யாரு? இந்த அவருடைய. அப்ப யார குறிக்கும்? ஹிஸ்ங்கிறது பாலாவ தான் குறிக்கும். பாலா வந்து என்ன மிஸ் பண்ணிட்டாரு? அவருடைய வாலெட் அதாவது பர்ஸ் இல்லையா? மணி பர்ஸ். அத வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இல்ல மணி அப்டின்னா அவருடைய பணத்த வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. பேக் அப்டின்னா கைப்பை. அத அவரு மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. அப்ப ஹிஸ்ங்கிறது இங்க என்னவா ப்ளே ஆகுது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா அதாவது சப்ஜெக்ட்டினுடைய எதிர்மறையா இங்க ப்ளே ஆகுது. அப்ப ஹிஸ்ங்கிறது பாலாவ குறிக்குது. அதனாலதான். சரிங்களா? இப்ப இதே வந்து நம்ம எழுதணும் அப்டின்னா, பாலா என்ன பண்ணிட்டாரு? ஹேடன்ட் மிஸ் ஹிஸ் வாலெட் அப்படிங்கிறது. பாலா அவருடைய ஸோ வாலெட் சொல்லலாம், மணி சொல்லலாம், பேக் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்? பணத்தை, மணி அப்படிங்கிறத எடுக்கும்போது பணத்தை ஸோ பாலா அவருடைய பணத்தை என்ன பண்ணவில்லை? லாஸ்ட் பண்ணல. அப்ப இழக்கவில்லை. இங்க வந்து இழந்தேன் இருக்கு. லாஸ்ட் வரும்போது, இங்க நாட் வரும்போது என்ன வரும்? இழக்கவில்லை அப்படிங்கிறது வரும். பாலா அவருடைய பணத்தை இழக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த லாஸ்ட்க்கான ஃபர்ஸ்ட் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்ஓஎஸ்எஸ்க்கும் எல்ஓஎஸ்இக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்ப இதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்ஓஎஸ்எஸ்ங்கிறது நெறைய பேர் இடத்துல இந்த இந்த கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட்னா வந்து எல்ஓஎஸ்எஸ் போடணுமா? எஸ்இ போடணுமா இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன். இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல செகண்ட் ஃபார்ம் வரும்போது லாஸ்ட்டா, லாஸ்டடா அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். லாஸ்டட்லாம் கிடையாது. லாஸ்ட் தான். ஸோ அத வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, எழுதுங்க. அதே மாரி லாஸ்ட் எல்ஏஎஸ்டியும் இருக்கு. அது லாஸ்ட் அதாவது லா அப்படின்னு சொல்லுவோம். இது லா அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அத புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்னா கடைசி. லாஸ்ட்னா இழந்தது அப்படிங்கிறது. ஸோ இத வச்சு இன்னைக்கான ஹோம் ஒர்க்க அடுத்து ஒரு 5 டூ 10 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த வொர்க் ஃபார்மோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.